அஸ்ஸலாமு அலைக்கும் ஹபீபி. சோ गाइस, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடிப்பொலியான அரபிக் ரெஸ்டாரண்ட் தாங்க வந்திருக்கோம். எதுக்குன்னா நல்லா சாப்பிடுறதுக்காக தாங்க. இங்க பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு வந்து நல்ல விசாலமா இருந்தாலே, ஆனா ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மாடரேட் தாங்க இருக்கு. சோ ரெஸ்டாரண்ட் சைஸை பத்தி யாரும் பயந்துடாதீங்க, கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் லெட்ஸ் ட்ரை. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா அரூஸ் தமாஸ்கஸ். இது ஒரு கம்ப்ளீட் சிரியன் ரெஸ்டாரண்ட் சொல்லலாங்க. இவங்க கிட்ட நிறைய பிரான்ச்சஸும் இருக்கு. இதோட லொகேஷன் சொல்லிடுறேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அல் முரக்கபா ஸ்ட்ரீட் நியர் சலாவுதீன் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குதுங்க. இங்க சிட்டிங் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 டேபிளா இருக்குங்க. அந்த அளவுக்கு பெருசா இருக்கு ரெஸ்டாரண்ட். நம்ம நல்லா காத்தோட்டமா நல்லா வச்சிருக்காங்க ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றதுக்கு ஒரு லக்ஸரி ஃபீலிங் கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இன்டீரியர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் அரேபியன் ஸ்டைல்ல பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க ரேட்டும் சரி ரொம்ப மீடியமா தாங்க இருக்கு. எப்பவுமே நம்ம இந்தியன் ஃபுட் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டா யூனிக்கா ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இங்க வந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்ல டிஷ்ஷஸ்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. எதை ஆர்டர் பண்ணன்னு தெரியல, என்னத்தை சாப்பிடுன்னு தெரியலங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ நாங்கள் ஏதாவது ரேண்டமாக சூஸ் பண்ணது தான் சேஹாய் வித் மீட்டுன்னு. ஜஸ்ட் 28 dirhams தாங்க. இந்த டிஷ்ஷோட மட்டனை மிக்ஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃபலாஃபில், மாயோனஸ், அம்மன் சொல்லி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே கொடுப்பாங்க. சாப்பிடும்போது உண்மையிலே வேற லெவல் இருக்கும். இந்த டிஷ்ஷோட அரேபியன் பிட்டாபின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, முடிய லோட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் சூடா. இது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா குப்பூஸ்னா வைப்பாங்களா, அந்த மாதிரி இது ஒரு வகையான ஒரு பெட்னு சொல்லாங்க. இந்த டிஷ்ஷை வந்து இன்னொரு வேயாவும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிடலாம்னா, இந்த அரபிக் பிட்டாவை வந்து ரெண்டா பிச்சு அதுக்கு ஸ்டஃபிங் எல்லாம் போட்டு அதை அப்படியே கடிச்சு சாப்பிட்டோம் வச்சிருக்கீங்களேன், இந்த ஃபத்தாயின்னு சொல்லுவோம் எஜிப்தியன் ஃபுட், அந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சரவடி. காரம் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ்ஷஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா காரம் வந்து கம்மியா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த டிஷ் 2 பேர் வயிறு முட்டை நல்லா தரமா சாப்பிடலாங்க. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா செமையா இருக்கு, குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா கெட் டுகெதர் மீட்டிங், ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப், பார்ட்டின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வந்து சரியான ரெஸ்டாரண்ட்டுங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு லக்ஸரியாக இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆமா, இப்போ நம்ம வந்து ரிவ்யூ கொடுத்துடலாம். இங்கே இதோட டேஸ்ட் பற்றி சொல்லணும்னா ரொம்ப யூனிக்காக குவான்டிட்டி டிஷ்னே சொல்லாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் இந்தியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே காரமாக சாப்பிடுவோம். அதனால வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் அரபிக் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. இதோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா நான் கொடுக்கறது வந்து 10க்கு வந்து 8 கொடுக்கலாங்க தாராளமா. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பாய் வரட்டா.